வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். குழந்தைங்களுக்கு பொதுவாகவே நூடுல்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சு பாருங்க, ரொம்பவே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். சூடானதும் 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். சூடாறினதும் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 கப்பு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன், ஒரு கேரட்டை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இன்னைக்கு எனக்கு ப்ரௌன் மஷ்ரூம் கிடைச்சிச்சு, அதனால அது ஒரு 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாஸ்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துட வேண்டாம், ஒரு மாதிரி கசப்பு தன்மை வரும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதையும் இப்போது இதை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வதங்க விடலாம். இதுக்கு நடுவில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்க மசாலா பவுடர்ஸ், நூடுல்ஸ் மசாலா இருக்கும் இல்லையா, அதையும் இதில் சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எனக்கு தண்ணி கொதிச்சிருச்சு. இன்றைக்கி நான் ஒரு நூடுல்ஸ் 3 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் உடைக்காமல் அப்படியே தான் சேர்க்க போகிறேன். அப்போ தான் எனக்கு நல்ல நீளமாக வரும். அப்படின்னால நான் இதை இப்படி சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், நான் இன்றைக்கி 3 பீஸ் சேர்த்துக்கிறேன். இதோடவே எண்ணெயும் உப்பும் சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன், பட்டாணி கொஞ்சம், மல்லித்தலையும் இந்த சமயத்துலேயே சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை, வெங்காயம் கேப்சிகம்லாம் அப்போ தான் சாப்பிடும்போது அங்கங்கே நறுக்குன்னு இருக்கும். இப்போது நான் நல்லா வேக வச்ச நூடுல்ஸையும் எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதோட வதக்கி விடுங்க. நல்லா நூடுல்ஸோட இந்த மசாலா நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா பரட்டி விட்டாச்சு. இப்போ நமக்கு சுவையான நூடுல்ஸ் ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.